அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ரூம்பாய் படத்தோட விமர்சனம். ரூம்பாய் இந்த வாரம் 2 படங்கள் தான் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் சற்று சின்ன பட்ஜெட் படம் என்றாலும் பெரிய படமாக எனக்கு தெரிஞ்சது இந்த ரூம்பாய் திரைப்படம். இன்னொரு படத்துக்கு நான் ரிவ்யூவே கொடுக்க விரும்பலை, ஆனால் இந்த படத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு என்னை கவர்ந்துருக்கணுங்கிறத பார்த்துங்க. எஸ், ரூம்பாய் உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு கதை. நம்ம வெளியூருக்கெலாம் போனால், ஒரு சுற்றுலா தலத்துக்கெலாம் போனால் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்குவோம். அந்த மாதிரி அறை எடுக்கிறப்போ அதுவும் இளம் பெண்களோட நம்ம வீட்டு பெண்களோ இல்லை நம்மளுடைய காதலியோ மனைவியோ அழைச்சிட்டு போகிறப்போ ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ரூம்பாய் திரைப்படம். அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எடுத்த அடுப்புலேயே ஒரு ஹோட்டல் ரூம்பாய் கொல்லப்பட்டு கிடப்பார், அடுத்து இன்னொரு ரூம்பாய் கொல்லப்பட்டு கிடப்பார். இவங்களெல்லாம் தீர்த்து கட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்பாய்கள் பண்ண தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தாங்க. இவங்க அந்த ரூமில் இந்த மாதிரி காதலர்கள், இளம் காதலர்கள், இந்த மாதிரி இளம் பெண்கள் தங்கன்னா அவங்கள நிர்வாணமாக அவங்க அறையில் அப்படி இப்படி இருப்பாங்க இல்லையா, அதுவும் குளியல் அறையில். அது இல்லாமல் தன் காதலனோட வந்திருந்தால் காதலனோட அப்படி இப்படி இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இளம் ஜோடி, இளம் கணவன் மனைவி இவங்களெல்லாம் குறி வச்சு ஒரு கும்பல் சில ஹோட்டலில் அயோக்கியத்தனமாக அவங்கள வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறது. இப்படி பண்ணதுனால இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அந்த கும்பலை வேரோட அழிக்கிறது. ரூம்பாய்ஸ் மட்டும் இல்லைங்க, சில ஹோட்டல் உரிமையாளர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்டுபிடிச்சி அவங்களையும் தீர்த்து கட்டுறாரு. அப்படி தீர்த்து கட்டுறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் யார், ஏன் தீர்த்து கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு லவ்வர், அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக். அது ஃபேமிலியாக லவ்வரான்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக். அவர் இந்த கும்பலால் பாதிக்கப்பட்டிருப்பார். அது முதல் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுற ரூம்பாய்ஸ் ஹோட்டல் உரிமையாளர்களை எப்படி தீர்த்து கட்டுறாரு, ஏன் தீர்த்து கட்டுறாரு அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இது இன்ட்ரோவில் வரைக்கும் வெறும் க்ரைம் த்ரில்லராக ஒரு இந்த படம் போயிட்டுருக்கோம். இன்ட்ரோவுக்கு அப்புறம் தான் இந்த உண்மை தெரிய வரும், ஏன் ஹீரோ இவங்கள தான் தீர்த்து கட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு. அப்போது நாம் நியாயம் தானே அப்படின்ற எண்ணத்துக்கு வர்றப்போ இந்த படம் ஜெயிச்சிடுது. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த படத்தோட பெரிய பியூட்டி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் ஒளிப்பதிவாளரும் ஒரு சென்டிமெண்டல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரி மியூசிக் போடணும், என்ன மாதிரி கேமராவை வைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த படத்தை ரொம்பவே ரிச்சாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்காக அவங்கள பாராட்டணும். அதேமாரி இந்த படத்தோட இயக்குனர் ஜெகன் ராயன் அருமையான ஒரு கதையை நம்ம அவ்வப்போது செய்தித்தாள்கள்லேயும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி டிஜிட்டல் செய்திகள்லேயும் பார்க்குற விஷயத்த ஒரு அழகான கதை கருவாக பண்ணி ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுக்க முயற்சி பண்ணி அதில் ஒரு 75% வெற்றியும் பெற்றிருக்கிறார் ஜெகன் ராயன். இந்த படத்துக்கு வேலன் சகாதேவன் அவருடைய மியூசிக் பக்கா பலமாக இருக்குது. அதே மாதிரி பாரதி ராஜன் டிஎஃப் டெக், அதாவது திரைப்பட கல்லூரியில் பயின்றாரா என்னங்கிறது வேறு, ஆனால் டிஎஃப் டெக் படிச்சிருக்கிறாரு, டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி. இவரை மாதிரியே எடிட்டர் டிவி மீனாட்சி சுந்தரம் டிஎஃப் டெக் படிச்சிருக்கிறார் படத்தொகுப்பில். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லைங்க, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வேலன் சகாதேவன், அவரும் சேர்ந்து மீனாட்சி சுந்தருங்கிற எடிட்டர், வேலன் சகாதேவங்கிற மியூசிக் டைரக்டர், பாரதிராஜன் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர், இந்த 3 பேரும் தான் அந்த படத்தோட முதுகெலும்பு. உண்மையாகவே அவங்க இந்த இயக்குனருக்கு பக்கா பலமாக இருந்திருக்காங்க ஜெகன் ராயனுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதேமாரி தீனாவோட டான்ஸ் கொரியோகிராஃபி, கார்த்திக் வர்மனோட ஸ்டன் கொரியோகிராஃபி, அதேமாதிரி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ஏசிஎம் சினிமாஸ் சூரியகலா சந்திரமூர்த்தி அவங்களும் சரி. உண்மையாகவே ஒரு அருமையான படத்தை விழிப்புணர்வோட மக்களுக்கு விழிப்புணர்வு தர்ற ஒரு படத்தை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொடுத்த விதத்தில் ரூம்பாய் நம்ம மனம்ங்கிற ரூமை விட்டு அகல மறக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் அனைவரும்
அதுவும் அடிக்கடி டூர் போகிறவங்க, வெளியூர்களுக்கு செல்பவர்கள், அதுவும் தன் ஜோடியை கூட்டுட்டு மனைவியோ காதலியோ கூட்டுக்கிட்டு போகிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் நிசாராவுக்குற ஃபோட்டோ வீடியோலாம் வெளியில் வந்துருங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிற விதத்தில் ரூம்பாய் திரைப்படம் என்ன ரொம்பவே கவர்ந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.